ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி சேல்ஸையும் கன்வெர்ட் பண்ணி அதை லீடாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்குன்னா அது கண்டிப்பாக அது ஒன்று கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட ரொம்ப 5 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். கண்டென்ட் அப்படின்னா பிளாக்ஸ் எழுதலாம், வீடியோஸ், ரீல்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ், இது எல்லாமே கண்டென்ட் தான். அதே மாதிரி நீங்கள் கண்டென்ட் போடக்கூடியது ரொம்ப வேல்யூபிளான கண்டென்ட்டாக இருக்கணும். அந்த கண்டென்ட்டு ஆடியன்ஸ் வந்து உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் கண்டென்ட் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். அந்த இஷ்யூவை உங்கள் ஆடியன்ஸ் மைண்ட் செட்டில் கிரியேட் பண்ணி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கும்போது அந்த கண்டென்ட் ரொம்பவே ரீச் அதிகமாகவே இருக்கும். அடுத்தது ஸ்டோரி டெல்லிங் கண்டென்ட். இது மூலமாக பார்த்தீங்கன்னா அதிகமான என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ கடைசி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் வீக்லி வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் போடாமல் இருந்தால் அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்காது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் வந்து கண்டினியூஸாக உங்கள் பிராண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. இந்த மாதிரி வேல்யூபிளான உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.